பாடுங்க விடுங்க. நீங்க அங்க போகாதீங்க, 2 to 2ல போங்க. அதுலதான் வளகாப்பு கலகலகலன்னு ரீமேக் பண்ணி வச்சாங்க ரெண்டுத்தையும். ஏன் நடிச்சாதான் போடுவா கபிலன்? ஜிப்சி நைட்டே போயிட்டு வளகாப்பு சாங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் ஜிப்சி. போட்டுருவா. மறந்துடாதீங்க. ஆல்ரெடி ஒண்ணு எடுத்து குரூப்ல போட்டிருக்கேன். காலையில அதை தான் நான் போடுவேன். காலையில நான் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. காலையில அந்த பாட்டு தான் போடுவேன். தலைவர் பாட்டு நான் தான் இருக்கணும். தலைவர் பாட்டு இல்ல, விஜய் பாட்டு ஏதாவது இருக்கா ஜிப்சி? அவனுங்க கூட இந்த மாஸ் பிஜிஎம் பாட்டு இருக்கு, பட் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல பாட்டு இருக்கு. லேட்டஸ்டா எது போட்டு விட்டுறானுங்க. நீங்க தான் ரொம்ப சூஸியா செலக்ட் பண்ணி. ஒயிட் பியர் இந்த வளகாப்பு மேட்டருக்கே வரமாட்டாரு போல இருக்கு. தப்பிச்சு வெளில போறாப்புல. ஆமாங்க, வேணாங்க. நீங்க போட்டு ஜனால ஒரு பாட்டு இருக்குமா, என்னது? பொதுவா இங்க 10 மாசம் ஐயா 10 போட்டா 8 மாசம் அந்த பாட்டுல போட்டு விட்டுருமா? பாட்டா ரைட். பொதுவா பலருக்கு 10 மாசம் ஐயா கண்ணு போட்டா 8 மாசம். அது ஜனா படம். ஜனாவது அண்ணாத்த பரமேஸ்வரன் படத்துல ஒரு பாட்டு சொல்ல மாட்டேன், ஜிப்சி ப்ரோ கோவப்படுவாரு. ஆமா, ஏன் நாம ஏன் விஜய் படத்துல இருந்து எடுக்க கூடாது? பிரியமானவர்ல இருந்து அந்த நாய் படத்துல இருந்து எடுங்க. அதுதான் ஒரு மணி நேரமா சொல்லின்னு இருக்கேன். அது குரூப்ல வேற போட்டிருக்கேன்னு சொல்றேன். திருப்பி இப்பதான் வந்திருக்காரு போல. பிரியமானவள லேடிஸ் கெட்டப்ல விஜய் வரும், அதை எடுத்து போனதானே சொல்றேன். எடுத்து வச்சிருக்கேன். இதே போடுங்க. மத்த ஆக்டர்ஸ் யாரு காலையில எந்திரிச்சோன்னே எல்லாரும் அதே போடுங்க. சீமந்த நாள் வணக்கம், காலை வணக்கம் அப்படின்னு போடுங்க. அதை போடுங்க எல்லாரும். சார் அவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க ஏதோ, அதனாலதான் உங்களுக்கு லிங்க் கூட்டிட்டு வா. அந்த மான்ஸ்டரே கூட்டிட்டு வா. அவனை கூட்டிட்டு வா. அவன் வரமாட்டான் ப்ரோ. அவனுங்க அங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கானுங்க. ட்ரிகர் பண்ணி விடுமா? நான் வேணா போட்டா கபில. என்ன பேசுறானுங்க? இன்னைக்கு ஒண்ணும் வளகாப்பு தான் மேட்டர். லிங்க் வேணா கொடுங்க, நான் போறேன். என்ன ஆனா நான் போனா தூக்கி விட்டுருவா. நாமக்கல்ல வந்துட்டு அவங்க அப்பா போனாராம் அந்த ஈவெண்ட்டுக்கு. இவங்க எல்லாம் அவரே பயந்து வெளில வந்துட்டாராம். இவ்வளவு கூட்டத்தை பார்த்து, இவ்வளவு கூட்டத்தை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லடா நானு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தானுங்க. வாழ்க்கை அவளுக்கு எவ்வளவா இருக்கு, கூட்டத்தையே பார்க்காத வாழ்க்கை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னாராம் அவரு. அவங்க அம்மா கால் பண்ணி கேட்க வேண்டியதானே, அவங்க பாத்துருக்காங்களான்னு. இல்ல அது வந்துட்டு வேற. இல்ல ப்ரோ, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் நம்ம பேச வேணாம் ப்ரோ. இந்த தற்கொலை கூட்டத்தை இவனுங்க எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு பேசிதானே சொல்றானுங்க. ஏன்னா இவனுங்க ஒப்பீனியன் எவனும் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல இவனுங்க பாதி பேர் சென்னையில கிடையாது, பாதி பேர் தமிழ்நாட்டுல கிடையாது, மீதி பாதி பேர் ஓட்டு ரெடி கிடையாது. எனக்கு எல்லாம் சிரிப்பு. அந்த சின்ன பிள்ளை ட்விட்டர் ஐடி கூட இவனுங்களுக்கு எவ்வளவு ஒரு எப்படி சொல்ல, ஒரு இன்செக்யூரா ஒரு ஒரு பயத்தோட உச்சத்துல இருந்தானுங்கன்னா இவனுங்க இந்த தடவை இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி போவானுங்க. அந்த பிள்ளை சொல்லுது அங்கன்னா நான் அங்க போனேன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன திட்டுவான் பாருங்க. இதுல ஜோக்ஸ் அபார்ட், பட் இதுல எவ்வளவு பெரிய ஒரு கருத்து ஒரு மக்கள் மத்தியில இவனுங்க ஒரு எப்படி சொல்ல, திமுகவா இருந்தா நம்ம எந்த தப்புனாலும் பேசலாம், நம்ம பேசினாலும் நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்ற மெசேஜ் எல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ப்ரோ. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா பேசுது. அது சீரியஸ். எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு லிங்க் டிஎம் பண்ணுங்க. சும்மா போயிட்டு வருவோம். பாஷா பாய் அனுப்பி விடுறா ஜிப்சிக்கு. அது அனுப்பிச்சு. நம்ம ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடாது, அதுக்கு பேசணும்னா நம்ம திமுக சைடு தான் இருக்கணும், அங்க இருந்தா தான் நம்ம தோன்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி அரசியலுங்கய்யா? ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அது போய் ரீச் ஆகுதுன்ற போது it's extremely painful and it is extremely dangerous also. ஐயா நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை என்ன பேசணும் தெரியாது. நான் எவ்வளவு மனசார சந்தோஷப்பட்ட மூமெண்ட்லாம் விஜய் மாமான்னு கூப்பிடு குழந்தைங்கலாம். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? மாமா பக்கம் வந்திருக்கேன். விஜய் மாமா ஏங்க இதெல்லாம் இவங்க யாருங்க ரீக்ரியேட் யாராலும் அதை பண்ண முடியும்? இந்த எமோஷன்ஸை தான் இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பண்ணிருந்தாங்க. எவ்வளவு அதை வந்து திட்ட முடியுமோ திட்டிக்கிறானுங்க. இத இவனுங்க பிரேக் பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னென்ன அவதூறு பரப்பணும் வந்து இந்நாள் முதல்வரை வந்து
முன்னாள் முதல்வர் கூப்பிடுவாரா, இல்ல மாமான்னு கூப்பிடுவாரா, இல்ல அங்கிள்னு கூப்பிடுவாரா, இல்ல சிஎம் சார்னு கூப்பிடுவாரா? அதுதான் எனக்கு பெரிய வெயிட்டிங்ல இருக்கேன். உதயகுமார் சொல்லுங்க. அந்த பின்னாடி போறதுக்கு பாட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பக்கத்துல பண்ணி ஏற்பட்ட கண்டிஷன் போடுறான் அவன் ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு. சொல்லுங்க விட்டோபா, நீங்க சொல்லுங்க விட்டோபா, எல்லாரையும் சொல்லுங்கன்றீங்களே, நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அப்ப அவங்க மட்டும் என்ன சொல்லணும்? கம்முன்னு உட்கார்றா கொண்டாரம், டிஸ்கனெக்ட்ல இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியாது. உதயகுமார் மேனிஃபெஸ்டோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, ஒயின் ஷாப்ல இந்த ஆல்கஹாலா இருக்குல்ல ப்ரோ, அது வந்து இல்ல புரியல. நீங்க என்ன சொன்னீங்க ப்ரோ? இது ஒயின் ஷாப்ல ப்ரோ. ஐயா விட்டவா ஏத்தி விடுற ஆளெல்லாம் ஐயோ சாமிங்களா. இல்ல சரியா கேட்கல, தெளிவா சொல்லுங்கண்ணா. உதயண்ணா கப்பு பொறுக்கிற வேலை இருக்கான், போறியான்னு கேக்குறான்டா. நீங்க சொல்லுங்க ப்ரோ, தப்போ சரியோ சொல்லுங்க, அதனால என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க இடையில பண்ணனால அது வேற மீனிங்ல போகுது, தொடர்ந்து அப்படியே சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ப்ரோ, கொஞ்சம் பேசுங்க ப்ரோ, பேசுங்க, எல்லாம் அமைதியா இருங்கப்பா. அந்த ஆல்கஹால் வந்து ஒருத்தர் நினைச்சாங்கன்னா எத்தனை வேணா வாங்கிட்டு போறாங்க ப்ரோ. அதை குறிப்பிட்டு ஒரு நாளைக்கு செப்பரேட்டா ஒண்ணு மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் இல்லடா. டேய் ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு பாட்டில்னு போட்டிருக்காரா இல்ல 90 180 அப்படி போட்டிருக்காரு? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அதெல்லாம் பப்ளிக் லீடு கேட்கணும். எல்லாரும் சிரிக்கிறீங்க இருக்கேன். அவர் சொல்றேன், எல்லாரும் சிரிக்கிறீங்க. துபாயில இந்த ரெகுலேஷன் இருக்கு. ஒரு லைசன்ஸ் குடிக்கிறவங்க என்ன கேட்டதுன்னா, நான் இதுக்கு சிரிச்சேன்னு சொல்லிடுறேன். நான் முதல்ல எனக்கு கேட்டது வந்து பிராண்டட் எல்லாம் கிடைக்கல அப்படின்ற. டேய் பாஷா பாய், உன்னதான்டா உதைக்க போறேன். அவனுங்க ஏதோ அரசியல் பேசுறதா சொல்லி என்கிட்ட சொன்னேன். அவனோட கோட்டரையும் கோழி பிரியாணி பத்தி பேசிட்டு இருக்கான். என்னடா அது? அதாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை அங்க நிலைநாட்டுங்க. முதல்ல 2 பாட்டில் வாங்கிட்டு போல எனக்கு ஒரு பாட்டில் கிடைக்க மாட்டேன்னு கவலைப்படுறோம். நாளைக்கு ஏதோ ஒரு ஃபாரின்ஸ் ஜாக் டேனியல்ஸ் இந்த மாதிரி ஃபாரின் சரக்கு ஏதோ கொண்டு வந்து கொடுத்தா விஜயே வித்துருவானுங்க போல இருக்கு இவனுங்கெல்லாம். அங்க போய் இவனுங்க சரக்கு பாட்டில கம்யூனிசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடவுளே, இவனுங்கெல்லாம் அரசியல வச்சு என்ன பிரச்சனை சொல்றேன். நீ போதை ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிற ஒவ்வொரு சரக்கு பாட்டில இன்னொருத்தர் கட்டிங்க. அவனுக்கு மோஸ்டா கூலிங்கா பீர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், அதுதான் ப்ராப்ளமா இருக்கும். உங்களுக்கு லார்ஜா ஸ்மாலா? ஐயோ கடவுளே. இல்ல இத ஒரு ஸ்பேஸ்னு போய் உட்கார்ந்து லிசன் பண்ணி அந்த லிங்க் வேற எடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சு ஜிப்சியை வேற அந்த பக்கம் துரத்தி விட்டான் பாரு. ஏங்க அவனுங்க அரசியல் தாங்க பேசிட்டு இருந்தானுங்க. எவனோ ஒருத்த உள்ள வந்து சரக்கு கிடைக்கலன்னு இங்க வந்து கத்திட்டு இருக்கான், சரக்கு கிடைக்கலன்னு. அது பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டான். நம்மள மாதிரி இது குடிகார கபோதி ஜிப்சி லிசனாலதான்ப்பா இருக்கிறாரு அங்க. அங்க மைக் கேட்டுட்டு இருக்காரு போல இருக்கு. கொடுத்துட்டு தான் ஒருவேளை. இருங்க கேட்டுருவோம். ஜிப்சியை பார்த்தாலே அவனுக்கு இருங்க ஏதோ ட்ரிகர் ஆயிட்டானு போல இருக்கு. இருங்க, ஜிப்சியை பார்த்து ட்ரிகர் ஆயிட்டானு நினைக்கிறேன். Bluetooth mode connected. சரி நண்பர் ஃபேனுக்கு சரி விடு நல்லா போயிட்டு இருந்துச்சு, டைவர்ட் ஆயிட்டோம். ஓகே இல்ல ஆக்சுவலா இல்ல இதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஆல்கஹாலை பத்தி பேசினாங்க. ஓகேவா, இது வந்து கவர்மெண்டா வந்து கையில எடுத்து ரெகுலைஸ் பண்ணுன்றது வந்து ரொம்ப கீ பாயிண்ட். ஓகேவா, ஸோ அந்த ரெகுலைஸ் பண்ணும்போது உனக்கு வந்து அது மைன்யூட்டா வந்து உங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் தெரியும். இது எப்படி பண்ணலாம், இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இது இருக்கும். ஒரு பிளானா வந்து பண்ணனா அதுல ஒரு நல்ல பிளான் தான் அது. ஓகேவா, வந்து ஒரு
எப்படி சொல்றது உங்களுக்கு டேட்டா தான் வந்து இன்னுமே வந்து ஒரே நம்ம ஒரு நிமிஷம்டா, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப இது பாட்டில் பொறுக்கிறது நல்ல பிளான். பண்ணு மாத்தி இல்ல இல்ல சிங்கிள் டேய் சொல்றத மட்டும் கேளுடா. ஸ்கிரீன்ஷாட் எடு. பண்ணு மாத்தி வை. இப்ப நீ அவனை திட்ட போறா தானே? இல்லடா அப்படி கிடையாதுடா, நீ மாத்து. ஆல்கஹால் பத்தி பேச பிடிக்கலன்னா அப்படியே விட்டுருங்க, அது வேண்டாம். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் குடிக்கிறதும் குடிக்காதெல்லாம் அவன் தனிப்பட்ட டிசிப்ளினா, அவன் தனிப்பட்ட விருப்பு. அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. குடிக்காத, அது உடம்புக்கு கெடுதல்னு தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லினே இல்ல bro, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இட்ஸ் a prime issue. பெண்கள் மத்தியில எல்லாம் குடிக்கிறவங்க சொல்ற அதே இதுதான், அது ஒத்துதான். எனக்கு தெரிஞ்ச மேனிஃபெஸ்டோல ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல they will bring. கீழ இருக்கிற கொத்தடிமைங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த போதையினால என்னென்ன ஆகும். ஏன்னா அவனுங்க தான் வன்முறைக்கும் காரணமா இருக்கு. அதனால அதை பத்தி பேசுறது ஸ்டாப் பண்ணியே ஆகும். இல்ல பேசுற விட்டோபா, ஒரே ஒரு நிமிஷம். கீழே அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு முதல்ல பேசுறது நிறுத்துறா. நீ பாட்டுக்கு பேசுறா. எவன் இருந்தா உனக்கு என்ன? சரி பண்ணா பண்ணிட்டு போட்டு என்ன நமக்கு இதெல்லாம் ஒரு அந்த கட்டத்தை இன்னும் தாண்டல நினைக்கிறேன் விட்டோபா. ஜிப்சி ஸ்மைலி போடுங்க. ஜிப்சி அவனுக்கு அந்த தனித்தனியா போடுங்க. அஜித் ஃபேன்ஸ் நம்ம கொத்தடிமைன்னு சொல்றான் பாத்தீங்களா? அஜித் ஃபேன்ஸ் நம்ம நல்லா போயிட்டு இருந்தது அப்படி இப்படின்னு டிபேட் ஆயிட்டோம். சரி, அவர் சொன்ன பாயிண்ட்ல வந்து indeed there is a bit of importance to it bro. அதை நம்ம டினைலாம் பண்ண முடியாது. ஏன்னா பெண்கள் மத்தியில இன்னைக்கு பிரதானமா குழந்தைகள் கூட, நான் ஒரு சின்ன பிள்ளை வீடியோ எல்லாம் பார்த்தேன். இது மாதிரி எங்க அப்பா எங்க அண்ணன் அப்பா குடிச்சிட்டு வர்றதுனால எங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, உளவியல் ரீதியா குழந்தைகள் ஹலோ அவன் ஹோஸ்டுக்கு தனியா போடுங்க. சொல்லுங்க ப்ரோ. சோ உளவியல் ரீதியா அந்த குழந்தை பேசும்போது பேசுறான்ல அவனுக்கு தனியா you can feel pain in her voice. அவனுக்கு மட்டும் அதனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் கண்டென்ட் குடுக்குறான் ப்ரோ. அது கட்டுப்படுத்த வேண்டியது டைம் has reached. இதுக்கு மேலே தமிழ்நாட்டுல ஜிப்சி அந்த பேசுறான்ல அவனுக்கு மட்டும் தனியா போடுங்க. ஜிப்சி ஸ்மைலி அவன் ட்ரிகர் ஆவான். அவனுக்கு மட்டும் தனியா போடுங்க. ட்ரஸ்ட் மீ, அவன் டைவர்ட் ஆவான். நீங்க போடுங்க. குடிய தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். போதை பத்தாம, குடிக்கிறதுல இருக்க போதை பத்தாம அடுத்ததை தேடி போய் இன்னும் வேணும்ன்ற மனநிலைக்கு இந்த சமுதாயம் போயிடுச்சு. Somebody has to take that bold step. எனக்கு தெரிஞ்சு நீங்க திமுக கிட்டே அந்த தைரியம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் இருக்கும், எப்படின்னா வாய்ஸ் டுவால பேசுறதுக்கு தைரியம் இருக்கும். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குரிய கட்ஸோ இல்ல அதுக்கான ஒரு பிளானோ இல்ல பீப்புள் மக்களே இவனை அதை நம்ம நிறுத்தினோம்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்கமை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றதுன்னு ஐடியாவோ எவனுக்கும் கிடையாது. ஏன்னா ஐ ஹோப் நம்ம பார்ட்டியில இது டெஃபினட்டா தே ஷுட் டேக் இட். ஏன்னா இதுக்கு மேல தமிழ்நாடு தாங்காதுங்க. ஆமா, ஆதவர்ஜி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தனியார் கொடுத்துருக்குன்னு கேட்டான் பாருங்க ஒத்திகைக்கு. அவன் எவன் தரமா ஈஸியா இருக்கிறான். அந்த மேல அந்த எம்எஸ் டிவிக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு ஸ்மைலி போடுங்க. ஏய் ஜிப்சி மைக்கு போயிட்டா இருப்பா. அது என்ன சொல்றது, அப்ப உனக்கு புதுசா பினான்சியல் என்ன எப்படி நீ எடுத்துட்டு வருவ? நீ பினான்சியலா எடுத்துட்டு வரணும்னா நீ பினான்சியலா எடுத்துறோம்னா உனக்கு மைக்கு போயிட்டாப்ல. உனக்கு ஒன் டே விட்டப்பா. ஹலோ இல்ல அவன் பறந்து போயிட்டான். ஓகே ஃபைன், அண்ணாமலை பறந்துட்டாரு. யார் வந்தா? அது ஒருத்தர் வந்துட்டாரு நடுவுல. விட்டப்பா கோவஸ் கூட இல்ல டிபிடி தானே வந்தா. டிபிடி ஐடி மாதிரி தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். கோவஸ் கூட நான் தூக்கிட்டேன்டா. ஸ்பேஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும், பக்கா இருக்கும். கீழே போய் ஸ்பீக்கர்ல என்ன கிளிக் பண்ணனா கேன்சல் இன்வைட்னு வரும். அக்கல் மேல இருக்கு எல்லாரும்.
இருக்குடா, நான் லேப்டாப்ல எத்தனை ஸ்பேஸ் போட்டிருக்கேன். பெயர் நொட்டி இருக்கிறாரு 500 ஸ்பேஸ் போட்டு தள்ளி இருக்கிறாரு மயிறு. எல்லா ஸ்பேஸ் போட்டு எல்லாரையும் தூக்கி விட்டு பேசுறது, கதவை சாத்திட்டு பறந்துச்சு. இல்ல எல்லாரும் புதிய பத்தி பேசிட்டு இருக்கீங்களே. ஆதவ அர்ஜுனா இப்போ ஒரு பாட்டிலோட ஏர்போர்ட்ல மாட்டினான்னு சொன்னேன். ஒரு விஷயம் ப்ரூஃப் இருந்தா பரவாயில்ல, ப்ரூஃப் இல்லாம இல்ல ஜிப்சியோட அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ப்ரோ இருங்க. இல்ல ஒரு இதுவா எடுத்துட்டு போலாம், கம்யூனிகேஷன் எடுத்துட்டு போலாம். ஜிப்சி ப்ரூஃப் இருக்கா? இல்ல எனக்கு அரசியல் அறிவு எல்லாம் எதுவே இல்லைங்க. உங்க அறிவு கிடையாது, நானே ஒத்துக்கிறேன். நியூஸ் சேனல்ல பார்த்தேன், அதான் நானும் சொல்றேன். மத்தபடி நான் 2 வயசு குழந்தை ரெக்கார்ட் பண்ணு. விட்டோபா அந்த நியூஸ் வந்து ஃபேக்குன்னு வந்து எங்க இவரே வந்து சிடிஆரே வந்து போஸ்டும் போட்டிருக்காரு. அதை நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். அது நீங்க போய் பாத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லங்க, நான் நியூஸ் சேனல்ல பார்த்ததான் சொன்னேன். இப்ப நீங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களே. ஈவன் நம்ம மான்சர் இல்ல, நான் இன்னொன்னு சொல்லிட்டேன். சரக்கு அடிக்கிறதும் சரக்கு அடிக்காததும் அவன் செல்ஃப் டிசிப்ளின், அவன் தனிப்பட்ட விருப்பம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். மான்சர் தம்பிய வந்து முதல் என்ன சொல்றது, உங்களோட முதல் மாநாடு நடக்கும்போது நல்ல போதையில தான் நம்ம கூட ஸ்பேஸே வந்து பேசுவா போல. இந்த மான்சர் போட்டு பேச ஒண்ணும் இல்ல, மான்ஸ்டரை பத்தி பேசுறதுன்னா ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட நீங்க எங்க கிட்ட கேட்கும் போது நான் காமனா ஆன்சர் பண்ணலாம். நீ இப்போ எங்க தெரியுமா வந்து நிக்கிற, இண்டிவிஜுவலா போயிட்டு இது என்ன அது என்னன்னு கேக்குற. இப்போ உங்ககிட்ட நான் எப்படி பாலிடிக்ஸ் பேச முடியும்? இப்போ மான்ஸ்டர் சரக்கு அடிச்சா என்ன, சரக்கு நான் வந்து இல்ல நான் வந்து இங்க பாரு, இப்போ நீ நானும் ஒரு டிபேட் இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்ச நீ பேசு, நீ பேசுற மியூட் பண்ற மாதிரி என்னடா நியாயமா பேசிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. குடிப்பானா குடிக்க பேச விடுறாங்க. பேசுறானா முதல்ல கோஸ் போறாரு. விட்டோபா ஒரே நிமிஷம் உள்ள வந்து பார்த்த சரக்கு இல்ல ஒரு இல்ல ஜிப்சிக்கு நீ மறுபடியும் மியூட் போடுறான். ஐயோ இந்த நரம்பத்து இருங்க. எப்பா அங்க ரெக்கார்ட் பண்ணுப்பா. இல்ல மத்த யாருன்னு தெரியும். ஐயா இருப்பா விட்டோபா நீ கொஞ்ச நேரம் மியூட்ல இரு. சொல்லுப்பா, நீ வந்து ஒருத்தர்கிட்டயே கேட்டுட்டு இருக்காத. இல்ல விட்டோபா விட்டுரு ஃப்ரீயா விடு, நான் கேக்குறேன். அளவு அப்படின்னு சொன்னீங்களே, அதான் சரி. என்ன அளவு வரும்? ஏன்னா நம்ம முதல்ல மீட் பண்ணும் போதே சரக்கு அடிச்சுதான் நீ தான் நான் இப்பதான் குடிச்சிட்டு இருக்கேன் மிக்சிங் வாட்டர்ல அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிச்சதே கான்வர்சேஷன். நீங்க வந்து மது ஒழிப்பை பத்தியும் பேசல, மது அளவை பத்தி பேசினாங்க. நீ என்ன அளவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டேன் நானு. மது ஒழிப்புன்றது பேசினவங்க எல்லாம் கிழிச்சிட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட் அத பாருங்க. நாங்க மது ஒழிப்பு எங்கேயும் சொல்லல. இல்ல கவினே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எல்லாம் பேசுனது என்னன்னா, நம்ம என்ன டிஸ்கஷன் டிவிகேக்கு சொல்லிடுறேன். இங்க வந்து டாஸ்மாக் அப்புறம் இந்த சரக்கெல்லாம் வந்து கவர்மெண்டே நடத்துறத எப்படி இன்னும் குறைக்கலாம், ரெகுலரைஸ் பண்ணலான்றதுதான் இங்க அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் குடிக்கல, அது இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை போய் யாரும் கேட்க முடியாது. ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலாம், அவன் குடிக்கல, அதெல்லாம் போய் அது ஒரு குடிகார சொல்லும் போதுதான் கரெக்டா இருக்கும். அதுதான் நானும் பாராட்டுறேன். இல்ல இப்போ ஒரு நிமிஷம் சைலண்டர் ஜிப்சி. இப்போ ரஜினி குடிச்சிட்டு என்னென்ன பண்ணாரு, இப்போ குடிக்காதீங்க எல்லாம் ஒரு சேஞ்ச் தான் ஜிப்சி. இப்போ புரியுதா? அந்த சேஞ்ச் எல்லாருமே வந்து உனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஸ்டார சொல்றதுக்காக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப அண்ணா ஃபாரின் சர்க்கிட் போயிருந்தாரு இல்லையா? மியூட் போட்டீங்க, இப்போ மியூட் போட்டீங்க. இல்ல சரி, மியூட் போட்டதுக்கு மியூட் போட்டதுக்கு இப்படி சிரிக்கலாம்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சிரிச்சிருங்க. ஒண்ணு நல்லா இருக்கு.
விட்டோப்பா டேய் உன்ட்ட எவ்வளவு நேரம்டா உனக்கு டிஎம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த கோஸ்ட கொடுத்து தொலைன்ற பக்கா இருக்குடா. என்ன பிரச்சனை? அவனே நல்லா மியூட் போடுறான். நீ வரதுக்கு முன்னாடி நான் கோஸ் கேட்டுக்கிட்டு இல்ல பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன், மான்சன் கரெக்டா இல்ல கிப்சி டேய் இல்ல கிப்சி இங்க பாரு, ரஜினி நல்லா குடிச்சார் போல, இப்ப குடிக்காதீங்கன்ற போல. இப்ப ரஜினி கிப்சி இப்போ அஜித் வந்து குடிக்கலன்னு உனக்கு இன்னொன்று யாரும் சொன்னா? இல்லையா, யாரும் சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லையா? அப்படியே வெயிட் பண்ணு. இப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் சரக்கு அடிச்சுட்டு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் லேடியோட விஜயகாந்த் டெத் அன்னைக்கு டான்ஸ் ஆடின வீடியோ இருக்கு. அப்படியே வெயிட் பண்ணு, நான் கமெண்ட்ல போடுறேன். அப்படியே வெயிட் பண்ணு, அப்படியே வெயிட் பண்ணு. இங்க பாரு, கட்சி சரக்கு அடிக்குது, இது வெயிட் பண்ணு. இங்க பாரு, வெயிட் பண்ணு. ஆரம்பிச்சுட்டு டெல்லிக்கு போகும்போது பிரைவேட் ஜெட்ல போய் மாட்டியா பாரு, வெயிட் பண்ணு. அவன் சரக்கு அடிக்கிறதெல்லாம் தப்பு. அஜித் அடிக்கலாம். ஒருத்தர் சாவுக்கு போயிட்டு இருக்க மாதிரி பேசுங்க. நல்ல கண்ணு சாவுக்கு குடிச்சிட்டு போன மாதிரி பேர் வாங்கலையா? கட்சி தலைவர்னு பேர் வாங்கலையா? ஏதாவது இல்ல பேசுறதுக்கு இல்லடா, ஒன்னும் இருடா. திருப்பி பர்சனல் விஷயத்தை அவன் பேசினுக்கிறான். அது அதுக்கப்புறம் அண்ணா அடிச்சிட்டு எதிர் பாயிண்ட் பேசாம இங்க நீங்க இவன் பர்சனல் சொல்லிட்டு அவன் பர்சனல் தான் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா என்ன ஏன் பர்சனல் சொல்லிட்டு இருக்கேன்ற? அவன் பர்சனல் சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. அண்ணன் ப்ரூஃப் இல்ல. ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பு. யங்ஸ்டர்ஸ் கூட்டி வந்து அதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்கடா. டேய் நீ ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போய் தூங்குடா. உனக்கு ஸ்பேஸ் நடத்த முடியலன்னா அமைதியா இருடா கொஞ்ச நேரம். இல்ல விட்டப்பா ப்ரோ, இல்ல நான் ஜிப்சிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஜிப்சி இல்ல சொல்றேன் கேளுங்க. நீங்க நிறைய பேசுறீங்க. இல்ல ப்ரோ நீங்க அஜித் ஜிப்சி ப்ரோ அஜித் அவங்க அப்பா சாவுக்கே குடிச்சிட்டு அஜித் அவங்க அப்பா சாவுக்கே குடிச்சிட்டு தான். பொண்ணோடவே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பான்டா. அவன் பொண்ணோடவே உட்காந்து இறக்கி விட்டீங்க. நீங்க பேச விடுங்க. இதுல ஒரு கீ டேக்அவே என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன ஒரு பதட்டமோ தெரியல, மேல வந்தாப்புல. சோ ஏதோ டிஸ்கஸ் பண்ணு வந்திருக்காப்புல. அஜித் ஜிப்சி வேற லெவல். ஜிப்சி அவனுங்களே அடிச்சுக்கானுங்க. ஜிப்சி கபிலன் அங்க போனாலும் ரஜினி பேர் தான் எடுத்துலாம். கபிலன் இவனுங்க அதான் டக்குனு நீங்க திருப்பி விட்டீங்கல்ல. நான் அஜித் பேன்றா எதுக்கு நான் அவரை இழுக்கிற? ரெக்கார்ட் பண்ணி மெட்ராஸ் பேன் ரெக்கார்ட் ஆயிடுச்சுல. நம்ம மெட்ராஸ் பேன் அப்படியே அந்த ரெக்கார்டிங் அந்த கிளிப் அவனுங்க பேசினானுங்கல்ல, அதை அப்படியே எனக்கு அனுப்பி விட்டுருங்க. இல்ல அவனுங்க அஜித் பத்தி பேசினானுங்களா, அது இருக்கா? இருக்கு அதுல இருக்கு. அதை அனுப்பி விட்டுருங்க. அஜித் பேன் அனுப்பி விட்டுருங்க. நீங்களே எடுத்து போடுங்க. நீங்க தான் போடணும். ஆக்சுவலி பேச எவ்வளவு கேட்கணும்னு தெரியல. அவனுங்க ஃபுல்லா மியூட்ட போட்டாங்கறானுங்க, பேச விட மாட்டானுங்க. இது நான் ஏற்கனவே தெரியும், உங்களுக்கும் தெரியும் போடுவானுங்க, உங்களுக்கும் தெரியும். ஆனா கரெக்ட்டா கேப் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க. ஜெட்சி எங்க ரெட்ராங்க கத்துக்க. ஜிப்சி ப்ரோ அந்த மான்ஸ்டர் வந்து விஜய் வந்து அந்த அக்கிலி கிழிச்சான் அந்த பிஜேபி கூட சேர போறாங்கன்னு சொன்னப்போ. அவனுக்கு இப்ப என்ன ட்ரிகர் ஆயிருக்கான்னு பாப்போம். அந்த மான்ஸ்டர் முதல்ல மீட் பண்ணும் போதே அவன் சம போதையில நானும் கவிழனுமே எங்க ஸ்பேஸுக்கு வந்தான். அவன் என்ன ப்ரோ ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா விக்ரவாண்டி மாநாட்டுக்கு தானே, விக்ரவாண்டி மாநாட்டோட நான் அங்க இருந்து தான் பேசிட்டு இருக்கேன்னு தானே பேச ஆரம்பிச்சேன். கரெக்டா மூட்டை போட்டுற ஏன்டா சாவடிக்கிறடி. இல்ல ப்ரோ இப்ப அவர் வந்தாப்புல ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைச்சிருக்காப்புல. ஏன்னா அவருக்கு சரக்குன்னு உடனே என்ன ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. விஜய் தான் நினைச்சிருக்காருன்னு ஒரு ஆர்வ கொள்ளல ஃபர்ஸ்ட் மேல வந்து. அதான் இருங்க இப்பயும் அது பேச விடுங்க. இங்க இருந்து அங்க ரிலே பண்றதெல்லாம் ஒரு பொழப்பா?
அததான் பண்ணானுங்க கவின். அதை பண்ணிட்டு இப்ப கடைசியா நீங்க அஜித்தை சொன்னீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணி போடுங்கடா, குரூப்ல போடுங்க, அஜித்தை திட்டுறானுங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அததான் கவின் லூசு பயில அதை போய் பேட்டிட்டு இருக்கானுங்க. இதுக்கு இது வேற வரானுங்க நைட் நேரத்துல. இங்க பாரு சிம்பிள் என்ன மேட்டர்னா, இவனுங்களுக்கு ஒரு அஜித்தும் பிடிக்காரன் தான். கடைசியில காமிக்க போறாதானே இவனோட மென்டாலிட்டி. இப்ப அந்த ஸ்பேஸ்ல மச்சான் அவங்க பத்தி நான் போய் கிச்சு கிச்சு மூட்டு வரேன், மூக்க தொட்டு வரேன், தொட்டு வந்துக்கிறான். அவன் இங்க வந்து நம்ம காலேஜ் ரிலே பண்றாங்க மான்ஸ்டர். தொட்டுட்டேனே அப்படின்னு தொட்டிட்டு இப்ப கீழே வந்து ஒரு நிமிஷம் கீழே மெட்ராஸ் பையன் இருக்கேன். நீ இல்ல உனக்கு பிடிச்ச கருணாநிதி அங்கிருந்து ஏஞ்சி வந்து சிரிச்சா கூட நான் ட்ரிகர் ஆக மாட்டேன். முடிஞ்சா நீ ஸ்பீக்கர் மான்ஸ்டர் ஒரு நிமிஷம் நீ கை வச்சு சும்மா இருடா. உதயகுமார் வந்து பத்த வச்சாரு, மாறிடுச்சு. என்னோட ஒரே ஒரு சஜஷன் ப்ரோ, ஒரே ஒரு சஜஷன் மட்டும். அவங்க வந்து இன்டென்ஷனலா பண்றாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த மாதிரி பேசி ட்ரிகர் பண்றாங்கன்னா ஜஸ்ட் அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது எப்படின்னு தெரியல. வாங்க சரக்க பத்தி பேச விடுங்கயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, அதாவது நம்ம சமுதாயத்துல என்ன பெரிய அரசியல் மாற்றம் நடந்தாலும், இங்க என்ன விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், மெட்ராஸ் பையன் நீங்க மைக் கேளுங்க. மெட்ராஸ் பையன் அடுத்தது சமூக பொறுப்பற்ற இல்ல ஒயிட் பேர் நீங்க கேக்குறீங்களா? இல்ல நான் போகும்போது மெட்ராஸ் பையன் ஒயிட் பேர் கீழே இருந்தாங்க, நான் பார்த்தேன். அரசியல்லாம் என்னன்னே தெரியாம அப்படின்னு என்ன முண்டைக்கு இங்க வந்து பேசுவானுங்க. ஐயா தயவு செஞ்சு என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நான் ஃபன்னு மாத்திட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் பொறுமை. இல்ல இப்ப அவங்க இன்னும் அந்த ஃபேன் ஃபைட் ஜோன்ல இருந்தே கடந்து வந்துட்டோம். திரும்பி நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு சிறுபலத்தனமான ஒரு அப்சர்வேஷன் வச்சிருக்கான்னு பாருங்களேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். பாருங்களேன், ஒரு 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 பொய்யான ஒரு பிரச்சாரம், ஒரு நியூஸ். இந்த ஆர்டிபி எவ்வளவோ டாபிக் ட்ரை பண்ணாச்சு, மாத்த முடியல, வேற வழி இல்ல. உங்க கூட்ட ஆனா கபிலம் ப்ரோ, ஆனா அஜித் ஃபேன்ஸ்க்கு அநியாயத்துக்கு பயப்படுறானுங்க கபிலம் ப்ரோ. அள்ளு விடுது அவங்களுக்கு. மைக்கு கொடுத்தாலும் பிரச்சனை, மைக்கு கொடுக்கலனாலும் பிரச்சனை. நான் முதல்ல கீழே போயிட்டு சிரிக்க விடல கபிலன், தம்ஸ் அப் தான் பண்ணேன். நண்பர் வந்திருக்காரு அப்படி இப்படின்றானுங்க, கொடுக்க மாட்டேன்றானுங்க. ரொம்ப நேரம் கேட்டிருந்தேன். அப்புறம் கடைசி நண்பர் வந்திருக்காரு, அவர் கோட்டை வாங்கி போட்டு ரீல்ஸ் போடுறோம். கடைசியில மான்ஸ்டர் தான் கொடுத்தா போல இருக்கு ஆக்சுவலா. ஆனா மத்தவனுக்கு ஜிப்சி ஆக்சுவலி இது நல்லா இருக்கு ஜிப்சி. இனிமேல் ஒவ்வொரு அஜித் ஃபேனா அங்க அனுப்பிட்டே இருப்போம். எங்க கபிலன் அவனுக்கு உடனே பேசவே விட மாட்டாங்க. கபிலன் ஃபுல்லா மியூட் போட்டாங்க. அவன் போஸ்ட் கடுப்பாயிட்டான். கடுப்பாயி மாஸ்டர் அடே மூட்டு கம்முன்னு வர அவன் மட்டும் என்ன பேசுறாங்க, உனக்கு நடந்தது தெரியுமா தெரியாதான்னு அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டான். மது ஒழிப்பை பத்தி பேசலன்னா இன்னும் மைத்துக்கு நீ அதை பேசிட்டு இருக்கிறீங்க. இல்ல அவனுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப எவனா ரெக்கார்டிங் எடுத்து போடுவான்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் கேட்டேன், ஏப்பா